அதுவரையும் தமிழ்நாட்டில் தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிவிக்கணும். அந்த ஆட்சியில் இந்த தூய ஆட்சி அமைக்கப்பட்டிருந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய 2வது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில் பிடிபட்டக்கூடிய பொருள் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு இடி கொடுத்திருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். என்று சொன்னால் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சாதாரண இடமில்லை. 7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம், உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய இடம், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அடையாளம் காணப்பட்டவர். அவருடைய துணைவியார் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு அவர் அந்த இடத்துல இருக்கிறது சரியானது அல்ல. விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கக்கூடாது. அது அவருக்கே பெரிய பாதிப்பு உண்டாக்கிடலாம். அதுபோல அதே போல இப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வழக்கை இந்த மாதிரி விஷயங்கள் சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். குறிப்பா கரூர்ல 41 பேர் அவருடைய கூட்டத்தில் இறந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல. அவர்களுக்கு ஒரு 2 மாதமோ 1 மாதமோ கழித்து அவர் குடும்பத்துக்கு 15 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதவர்ஜனா வந்தாலும் ஆதவர்ஜனாவுக்கு யார் பணம் கொடுத்தா, அவர் எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், அதெல்லாம் சுட்டி கட்டுறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வரியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் திஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரூட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், இந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும், இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக் இது போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யார்கிட்ட இருந்தாவது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவ் அர்ஜுனா அவங்க அந்த ரூட் மாபியாவுக்கு செலவழித்த பணமும் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இது விசாரிக்கணும். இது விசாரிக்க மேம்போக்காக அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனா அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இருக்கும் தொடர்பு இல்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச் செயலகமே அதுக்கு தலைமையமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கு மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் இதில் தலையிடணும். விரைவில் இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் உண்மை நிலையை கண்டறிவதற்கு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். மத்திய அரசு உள்துறையும் இதுல ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலும் கூட தலைவர் சொல்லியிருப்பாங்க,
எங்களால வந்து வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது வந்து இன்டர்நேஷனல் இப்ப ஓடிட்டான் ஜான் பெரிட்டோ வந்து அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. சோ இப்படி எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்னல் நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையை கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கணும். அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ எந்தெந்த மாதிரியான போதைப் பொருள் அப்ராட்ல கொண்டு வந்தாங்களா, இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்களா, இது எத்தனை க்ரோர்ஸ் மொத்த டோட்டல் வேல்யூ? இது வந்துங்க இப்போ வந்து இவங்க வந்து 2024 பார்த்தபடி வந்து எப்படின்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது வந்து ஒரு நடக்கக்கூடிய நம்ம போதைப்பொருள் புழக்கத்தில் இது வந்து ஒரு பல்லாயிரம் மடங்குல ஒன்று. இது தினமும் வந்து தண்ணி மாதிரி இது புழங்கிட்டு இருக்கு. தினமும் வந்து இந்த தவறு நடந்துட்டே இருக்கு. அன்னைக்கு கிடைச்ச தகவலுடைய அடிப்படையில் ஒரு நாள் கிடைச்சது வந்து 300 கோடி ரூபா. அதான் அன்னைக்கு காலை வந்து முதல்ல நைட்டு 12 மணிக்கு போன எவ்வளவு தெரியாது. அன்னைக்கு மத்தியானம் 12 தெரியாது. அடுத்த நாள் போன எவ்வளவு தெரியாது. தகவல் கிடைச்சுதான் இருக்கும். தகவல் இல்லாம அவங்க வந்து என்ன செய்யறாங்க, உணவுப் பொருள் கடத்திட்டு போறாங்க. இவங்க வந்து தாய்லாந்திலிருந்து உணவுப் பொருள் கடத்த கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மீன் வாங்குவாங்க. அந்த மீனுக்குள்ள வந்து ஐஸ் பேக்குள்ள இதை வச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்படி எல்லாம் தான் நடக்குது. எத்தனையோ பொருள் வந்து பழங்கள் வாங்குறாங்க, எத்தனையோ பொருள் வந்து இறக்குமதி செய்யறோம். அந்த உணவுப் பொருளுக்குள்ள தெரியாம வச்சு இந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இப்படிதான் வந்து இந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்தப்படுகிறது. மாமிசங்கள், மீன், அதே போல பிற பல வகைகள், இது போல உணவுப் பொருட்கள் மூலமாக இது கடத்தப்படுகிறது. சார், இப்போ நீங்க ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. என்ஃபோர்ஸ்மெண்டோட இது ரெண்டு ஒரே ஜான் பெரிட்டோ எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த ஜான் பெரிட்டோ அது முக்கியம் இல்லை. அது முக்கியமா வந்து டெய்சி பேர் வருது. அது வேற ஆர்டர் சொல்றீங்க. இந்த கேஸ் சம்பந்தமா இல்ல இந்த இந்த இது வந்து இதுதான் அப்படிங்கிறது நீங்க இல்லைன்னா வேற என்ன சொல்லுங்க. வேற என்ன சொல்லுங்க. நான் கேட்ட ரெண்டு ஒண்ணுதாங்க தகவல். பட் அதுல ஏதாவது மாறுபட்டு இருந்தா சொல்லட்டும். அது அவங்க தான். அதுக்காக தான் நம்ம சிபிஐ விசாரணை கொடுக்க சொல்றோம். எத்தனை பிரிட்டோ இருக்கிறாங்க. வழக்கமா வந்து இது மாதிரி போதைப் பொருள் கடத்தக்கூடியவங்க, தவறு விளைக்கூடியவங்க ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்க மாட்டாங்க. 10 பாஸ்போர்ட், 20 பாஸ்போர்ட், அப்பா பேரை மாத்துவாங்க, அம்மா பேரை மாத்துவாங்க, தன் பேர் மாத்துவாங்க. பல மோசடி பேர் தான் இருப்பாங்க. இல்ல, இது வேறு வழக்குங்க. இது வந்து மணி லாண்டரிங், இதே போல ட்ரக் தான். அதுதான் 53-56 பேர் அதில் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்க. 2015 இருக்குது, 2015-16 இருக்குதுங்க. இதே வழக்கல்ல, இது இது வேறு. இந்த பிரிட்டோ என்பவருடைய கனெக்ஷன் இங்கே மட்டும் இல்லை, டேட்ஸ் பேக். அப்ப முன்னாடி போகுது, 2015 இருக்கு.